பெங்களூரில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு சுட சுட சிக்கன் ரைஸ் வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. முதற்கட்டமாக ரூபாய் 2.80 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ள நிலையில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது. இந்நிலையில்தான் பெங்களூரு மாநகராட்சி சார்பில் தெருநாய்களை பாதுகாக்க சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தினமும் தெருநாய்களுக்கு சிக்கன் ரைஸ் வழங்குவதற்கான திட்டத்துக்கு டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ரூபாய் 2.80 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. தெருநாய்களுக்கு தினமும் 750 கலோரி கிடைக்கும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி தினமும் தெருநாய்களுக்கு 367 கிராம் சிக்கன் ரைஸ் வழங்கப்பட உள்ளது. இந்த சிக்கன் ரைஸில் நாய்களுக்கு கார்போஹைட்ரேட்கள் கிடைக்கும் வகையில் 100 கிராம் சாப்பாடு இருக்க வேண்டும். புரோட்டீனுக்காக 150 கிராம் சிக்கன் இருக்க வேண்டும். கொழுப்பு சத்துக்காக 10 கிராம் எண்ணெய், வைட்டமின்களுக்காக 100 கிராம் காய்கறிகள், 5 கிராம் உப்பு, 2.5 கிராம் மஞ்சள் தூள் சேர்க்கப்பட வேண்டும். பெங்களூரில் மொத்தம் 8 மண்டலங்கள் உள்ளனர். முதற்கட்டமாக ஒவ்வொரு மண்டலங்களிலும் தினமும் 600 முதல் 700 நாய்களுக்கு சிக்கன் ரைஸ் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி 125 இடங்களில் மொத்தம் 5000 தெருநாய்களுக்கு சிக்கன் ரைஸ் வழங்கப்பட உள்ளது. அதன்படி ஒரு நாய்க்கு 22.42 பைசா செலவில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதற்காக தனியார் நிறுவனங்களை டெண்டருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. டெண்டர் எடுக்கும் நிறுவனம் மேற்கூறிய விதிகளை பின்பற்றி 125 இடங்களில் தினமும் தெருநாய்களுக்கு சிக்கன் ரைஸ் வழங்க வேண்டும். பெங்களூரை எடுத்துக்கொண்டால் நகர் முழுவதும் மொத்தம் 2.80 லட்சம் தெருநாய்கள் சுற்றி வருகின்றனர். ஆனால் இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக 5000 தெருநாய்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்க உள்ளது. இந்த திட்டத்தை ஒரு தரப்பினர் வரவேற்றுள்ளனர். தெருநாய்களை காக்க மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது. அதே வேளையில் அனைத்து தெருநாய்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதே வேளையில் இன்னொரு தரப்பினரோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கர்நாடக அரசு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் சூழலில் இந்த திட்டம் தேவையில்லாதது. இது அரசு மற்றும் பெங்களூர் மாநகராட்சியின் நிதி நெருக்கடியை இன்னும் அதிகப்படுத்தும் என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.